அளவு ஞானம் இல்லையேன்னு சொல்கிறதுனால தான் நம்ம ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஆச்சாரியாலே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. பெருமாள் என்ன பண்ணுறாரா, இவனுக்கு ஞான கைதான்னு கேட்குறான். ஞான கையை கொடுக்கணுமானால் இவன் ஏதாவது கிஞ்சித்து புண்ணியம் பண்ணிருக்கணுமே, ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னுட்டு அவனுடைய ஃபைலில் எடுத்து அவனுடையதான குறிப்பேடு இருக்கு இல்லையா, அந்த புண்ணிய கணக்கில் எடுத்து பார்த்தா ஒரு இடத்துலையுமே ஒரு புண்ணியம் கூட பண்ணலையா. பெருமாள் வருத்தப்படுறார், ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா கூட இவனை கை தூக்கி விட்டுடலாமே அப்படின்னு ஜீவகோடிகளை பார்த்து எப்படியாவது கை தூக்கி விடணுமே, இப்படி ஒரு புண்ணியம் பண்ணாமல் இருக்காளேன்னு நினைக்கும் பொழுது சுவாமி தேசிகன் எழுதுறார், அஜ்ஞாதம் யாதிருஷ்டிகம் ஆனுஷங்கிக பிராசங்கிக சாமானிய சுகிருதங்களை பார்த்தார். அஜ்ஞாத சுகிருதம்னு ஒன்றும், யாதிருஷ்டிக சுகிருதம்னு ஒன்றும், ஆனுஷங்கிக சுகிருதம்னு ஒன்றும், பிராசங்கிக சுகிருதம் ஒன்று, சாமானிய சுகிருதம்னு ஒன்று. இந்த சுகிருதங்களை பார்த்தார்னா அஜ்ஞான சுகிருதம்னா என்ன? அஜ்ஞானம்னா தெரியாது, எனக்கு தெரியாது, இந்த ஏதோ ஒரு காரியம் பண்ணுவானா, இது நல்லதா கெட்டதான்னு தெரியாதான். ஆனால் பெருமாள் அதுக்கு மார்க் போட்டு இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கானேன்னு ஒரு அனுகிரகம் பண்ணிடுவாராம். இவன் புண்ணிய காரியம் பண்ணினான்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவாராம். அப்படி எந்த புண்ணியமாக இருக்கணும்னா, மணச்சநல்லூர்லேருந்து ஒருத்தர் மதுரைக்கு போகிறேன்னு கிளம்பினாராம். எந்த ஊருப்பா போகிற அப்படின்னு கேட்டாராம். அவனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. நான் என்ன மதுரைக்கு போகணும், நான் எங்கள் சொந்தக்காரர்களை பார்க்க போகிறேன் அப்படின்னாராம். எந்த வழியாக போக போகிறேன்னு கேட்டாராம். இவர் கேட்ட உடனே எந்த வழியாக போக போகிறேன், திருவரங்கம், அதுக்கப்புறம் அப்படியே போனால் அழகர் மலையை தாண்டி நான் போக போகிறேன்னு சொன்னாராம். அப்போ பெருமாள் கணக்கு போட்டுட்டாராம், திருவரங்கம்னு சொல்லிட்டான். இவனுக்கு தெரியாது திருவரங்கத்தில் ரங்கநாதன் இருக்கார் அப்படின்னு தெரியாது. அழகர் மலையில் ஆச்சரியமான பெருமாள் சுந்தரராஜன் இருக்கார்னு தெரியாது. அழகர் மலையும் அவன் அறியான், அழகர் மலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் அறியான், இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாளையும் தெரியாது. அந்த பேரை மாத்திரம் சொன்னானா, ஊர் பேராக இருக்கிறதுனால அது சொன்னானா. பெருமாள் அதுக்கும் மார்க் போட்டு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு என்னுடைய பேரை சொல்லிட்டான், என்னுடைய ஊரை சொன்னாய் பேரை சொன்னாய் அப்படின்னு. இந்த பெருமாளுக்கு ஏனக்கேன பிரகாரேன அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் திருவள்ளும். அதனால் ஊரை சொன்னாலும் பேரை சொன்னாலும் அனுகிரகம் பண்ணிடுவானா. இதுக்கு பேர் அஜ்ஞாத சுகிருதம்னு பேர். அடுத்ததாக சொல்லும் பொழுது யாதிருச்சிக சுகிருதம். யாதிருச்சிக சுகிருதம்னா எதிர்பாராமல் கிடைக்கிறது. அது என்னப்பா யாதிருச்சிகமாக வந்தது, வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, எதிர்பாராமல் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடியது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, தினப்படி ஒருத்தர் காலமே எழுந்துட்ட உடனே பால் கறந்து ஒருவா காஃபியோ பாலோ சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவர். அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தாராம். திருக்குடந்தையாண்டம் சாதிப்பார், காஞ்சிபுரத்தில் இருந்தாராம். வேண்டியம்மா பால் காய்ச்சிட்டியா அப்படின்னு கேட்டால், இப்போ தான் அவன் கோணார் கறந்துட்டு இருக்கான், கறக்கிறதுக்கு போயின்னு இருக்கான்னாலாம் பார்த்து மாமி. சரின்னு அப்போ அந்த மாடை கறக்கிறதுக்கு போகும்போது அந்த சண்டித்தனம் பண்ணுறது, உடனே அது முரட்டுத்தனம் பண்ணிட்டு அந்த எந்த ஒரு முளைக்குச்சி குத்திருக்காலோ அதையும் பிடிங்கிட்டு அறுத்துன்னு ஓடி போயிடுது. கோனார் சொன்னானா, மாடு அறுத்துன்னு ஓடி போடுது சாமி, நீங்கள் பிடிச்சி எடுத்துன்னு வாங்க, அப்புறம் நான் பால் கறக்கிறேன்னானோ. மாடு பின்னாடி இந்த சுவாமி ஓட, மாடு முன்னாடி ஓட, மாடு பின்னாடி இவர் ஓட, அது அழகாக ஒரு அக்ரகாரத்தை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு திருப்பி அந்த ஆற்றுக்குள்ளே ஓடி வந்துட்டு தான் பிடிச்சி கட்டிட்டாளாம். முளைக்குச்சியை கட்டி இதுக்கு கோணாரை ஒட்டி நீ கறந்துருன்னாலாம். பெருமாள் கணக்கு போட்டாராம், இவன் ஓடினது மாட்டுக்காக ஓடினான், பால் கறக்கணுமே, பால் வரணுமே, அப்புறம் தான் காய்ச்சி சாப்பிடணுமேனு உத்தேசம் இவனுக்கு. நான் பெருமாள் நினச்சாரா, இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குது, ஏகாதசியில் இந்த குழந்தை என் குழந்தை என்னை சுற்றி ஒரு பிரதட்சணம் வந்துட்டானே அப்படியேன்னு நினச்சுட்டாரு. நினச்சி இவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கியேப்பா அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாலாம். அது என்னன்னா, அதான் யாதிருச்சிக சுகிருதம் அப்படின்னு. இவன் தெரிஞ்சு கோயிலை சுற்றி வரல, புண்ணியவனை போகிறதுன்னு நினச்சிட்டு அவன் சுற்றி வரல. ஆனாலும் வேற ஒரு காரியத்துக்காக போனாலும் பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு யாதிருச்சிக சுகிருதம். இந்த சுகிருதங்கள்லாம் இருக்கான்னு பார்க்குறாராம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற. பெருமாள் அப்படிலாம் பார்ப்பார். அந்த மாதிரி பார்த்து நமக்கு பாஸ் மார்க்கு போட்டு நமக்கு மேற்கொண்டு அனுகிரகம் பண்ணுறாராம். அவ்வளவு தயை கசிந்தோகோ, கருணையே வடிவான ஆச்சாரியால் இல்லையா. பெருமாள் கூட கோபிச்சு விடுவர். பெருமாளுக்கு தண்டதரன்னு ஒரு திருநாமம், மற்றொரு திருநாமம் கிருபாளுன்னு. தண்டதரன்னா நீ பண்ண பாப புண்ணியத்துக்கு தகுந்த தண்டனையை பெருமாள் கொடுப்பான். கிருபாளுன்னா கிருப்பையே வடியானம், இப்படி தண்டனை கொடுத்துட்டேனே
அவன் இந்த பாபத்தை பண்ணிவிட்டானே, இந்த பாபத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு பெருமாள் வருந்துவாராம். வருந்தின்று அழுவாராம். அப்படிப்பட்டதான கிருபாளுவா எம்பெருமான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ அடுத்ததாக நம்ம மூன்றாவதா ஆனுஷங்கிக சுகிருதம்னு ஒன்று. ஆனுஷங்கிக சுகிருதம்னா ஏதோ வேலையா ஒருவன் புறப்படுறான் அப்படின்னா, புறப்பட்டு அப்படி போகும்பொழுது எதுக்க பார்த்தா ஆச்சரியமாக திருமண் சொன்ன